வாழ்க்கையில எவ்வளவு சாதிச்சு வந்தாலும், நம் வாழ்க்கையை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான சில விளக்கங்கள் நமக்கு புரியாத புதிர்களாக எவ்வளவுதான் முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சாலும், உண்மையில நமக்கு உண்மையான ஒரு மனிதனாகவோ இல்லது மக்கள் மத்தியிலே இந்த சமுதாயத்துல நமக்கு எப்படி வாழணுமோ, வாழக்கூடாதோ என்ற எண்ணங்கள் எல்லாம் நம்மளை நம்முடைய மனசுதான் என்று ஒரு காரணமாக இருக்கு. அந்த மனசுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் ராகுல் டெக்கி. இவர் இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமாக பேமஸான ஒரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில் பல அத்தியாயங்கள் இருக்கிறது. இவர் இப்போது நம்ம கூட இல்ல, இன்னைக்கு இறந்திருக்கிறாரு. ஈரோடு மாவட்டத்துல ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர். ஒரு சராசரி மிடில் ஃபேமிலியாக இருந்தவர் தான். இவரை பற்றி நமக்கு இந்த வீடியோல தெளிவாக பேச போறோம். இவருடைய புகழ்ச்சி உச்சிக்கு இன்னைக்கு பிப்பாக்ஸ்ல கூட போய் அவருடைய செலெக்ஷன் டெஸ்ட்ல தோல்வி அடைந்து திரும்ப சென்ற கதைகளும் உண்டு. அவருடைய ஏற்றத்தாழ்வு இறக்கங்களும் இங்கே இருக்கிறது. அப்பேற்பட்டவர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவரை பற்றி சில நிமிடம் நமக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க இத படி. இனிய பொங்கல நல்லா. வணக்கம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமாக மக்களை கவர வைக்கும், மக்களை சிரிக்க வைக்கும் என்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருந்த யூடியூபர் என்று நமக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ராகுல் டெக்கி என்பவர் பேமஸாக இருக்கிறார். இவர் இப்போது கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி சைக்கிள் சென்ற போது எதிர்பாராத ஒரு விபத்தால் தன்னுடைய உயிரை நீர்த்திருக்கிறார். இந்த மாதிரி உயிர்கள் நம்மளை விட்டு செல்லும் போது உண்மையிலே அது இறக்க முடியாத ஒரு மறக்க முடியாத ஒரு வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அப்படித்தான். யூடியூப்பில் இருக்கும் போது இவரை பற்றி சில விஷயங்கள் பண்ணலாம், இவரை பற்றி கற்றுக்கொள்ளலாம், இவரை பற்றி நமக்கு சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனலாக கொடுக்கும்ல, அந்த மாதிரி இவரை பார்க்கும்போது எனக்குள்ளே சில விஷயங்கள் தோணுச்சு. அதை வைத்து தான் நான் காமெடி பண்ண தொடங்கினேன். அந்த காமெடி இந்த சேனல் இல்லை, இன்னொரு சேனல்ல பண்ணிட்டு இருக்கேன். மற்றவர்களை சிரிக்க வைப்பதும் அள வைப்பதும் அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் சிரிக்க வைப்பது அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படி செய்து கொண்டிருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள், பல துக்கங்கள் அங்கே இல்லாமல் இருக்காது, இருக்கும். எல்லோருக்குமே லாப நஷ்டங்கள், வலிகள் இருக்கத்தான் செய்கிறது. இவருடைய சொந்த வாழ்க்கையிலும் வலிகள் உண்டு. அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட செல்லும் போதுதான் இந்த மாதிரி விபத்தில் தன்னுடைய உயிரை நீழ்த்திருக்கிறார். இப்படி அவருடைய உயிர் போன பிறகு அவருடைய ரசிகர்கள் கொந்தளிக்கிறார்கள். அவரை சுற்றி நிற்கின்ற எத்தனையோ ஃபாலோவர்ஸுகள் அவரை இழப்புக்காக இன்னைக்கு வருத்தப்படுகிறார்கள் என்பதை நம்ம எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீடியாக்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவருடைய இழப்புகள் அவ்வளோ பெரியதல்ல. இவருடைய இழப்புகள் நம் கண்ணை மறைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு இதாக நமக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவருடைய யூடியூப் சேனல் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களை கவர வைக்கும், சிரிக்க வைக்கும் ஒரு நடன இயக்குனராக இல்லது ஒரு நடிகனாகவே நமக்கு திகழ்படுகிறார். சினிமாவுக்காக பல வாய்ப்புகள் இவருக்கு தடை செய்யப்பட்டு அப்படி வழிகளை கடந்து கொண்டு வந்தவர். இதற்காக இவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் பின்னோக்கி சென்றிருக்கிறார். இப்படி பல பேர்கள் அவர் வாழ்க்கையில் ஈடுபட்ட போது அவரை மறந்தவர்கள், மன்னிக்க முடியாதவர்கள் நிறைவேறுண்டு. அவர் கூட நின்னது அவருடைய அம்மா ஒருவர் தான். அம்மாவுக்காக நிறைய விஷயங்கள் செய்து விட வேண்டும் என்பதற்கான சில விஷயங்களை அவர் பண்ணிட வேண்டும் என்பதற்காகவே சில முயற்சிகள் எல்லாம் வீணாகி போயிருக்கிறது. அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். கடைசியாக அவருடைய ஒரு ஆசை கூட நிறைவேறாமல் இப்போது நம்மளை விட்டு பிரிந்து இந்த உலகத்தை விட்டு மேலே சென்று விட்டார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நமக்கு கொடுக்கிறது. இவருடைய வருத்தம் ஒரு முக்கியமாக ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கின்ற இவரால் ஒரு பெரிய ஒரு கார் வாங்கி எப்படியாவது நம்ம சொந்த உழைப்பில பெரிய ஒரு இதாக வேண்டும், இன்னைக்கு காசு இருந்தாதான் நம்மளை மதிக்கிறாங்க ஒரு எண்ணங்கள் எல்லா மனுஷனுக்கும் வந்திருக்கும். அதே போல் இவருக்கும் வந்திருக்கிறது. காரை வாங்கி நமக்கு ஒரு செல்ஃபிஷன் பண்ண வேண்டும் என்ற ஒரு விழித்தனம் அவருக்குள் இருந்திருக்கிறது. அந்த ஆசைகள் நிறைவேறாமலே இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் என்பது நிச்சயமாக எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே அது ஒரு பெரிய வேதனை அளிக்கிறது என்பதுதான் உண்மை. இவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதை சில மீடியாக்கள் சொல்லும் போது கூட தன்னுடைய சொந்த லைஃப்பில் உள்ள வாழ்க்கை அவர் சொல்ல உள்ளுக்குள் வாங்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. அத்தனை வழிகளோடு தான் இந்த சேனலை நடத்தி கொண்டிருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஒருவர் இருக்கும் முன் தெரியாது, மறைந்த பிற்பாடுதான் அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய நூலகம் என்ன, அவருடைய சரித்திரம் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரிய வருகிறது. அப்படித்தான் எல்லோரும் தெரியப்படுத்துகிறார்கள் என்பது தெரிகிறது. சில மீடியாக்களில் அவர் உணர்வுபூர்வமாக பேசும்போது தான் அவருடைய வரிகளை புரிஞ்சிக்க முடிகிறது. இருந்தாலும் இந்த ராகுல் டெக்கிக்கு
மிகுந்த மிகுந்த ஒரு ஆழ்ந்த இரங்கலை என் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.